எப்போவுமே சபையை மிஸ் பண்ணாதீங்க. சபையை மிஸ் பண்ணுறது பல கோடி செல்வங்களை இழப்பதற்கு சமானம். பல கோடி கணக்கான ஆசீர்வாதங்களை, சொத்துக்களை இழந்து விடுவதற்கு சமானம். தேவன் சபையை கர்த்தர் அப்படி தான் வைத்திருக்கிறார். மணவாளன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுவது போல கர்த்தர் தமது சபையை அவர் போஷித்து காப்பாற்றுகிறார். அவருடைய வசனம் என்னும் போஜனத்தால் சபை போஷித்து காப்பாற்றப்படுகிறது. சபையில் போஜனத்தை, தேவன் கொடுக்கும் போஜனத்தை அசட்டை பண்ணினால் நாம் பலவீனர்களும் சுகவீனர்களும் இழப்பு உள்ளவர்களும் நோய் உள்ளவர்களும் எந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள சக்தி இல்லாத மக்களுமாய் வாழ்ந்து, உலக மக்களாய் வாழ்ந்து நிர்மூலமாய் போய்விடுவோம். சபையை பற்றி மட்டும் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ள தேவ பிள்ளைகள் மட்டும் என்றைக்கும் நன்றாக இருப்பார்கள். என்றென்றைக்கும் நன்றாக இருப்பார்கள். என்றென்றைக்கும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலேயே தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தைப் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல பறந்து போய் விடுவார்கள். துன்மார்க்கர் நீதிமான்கள் சபையிலே, பாவிகள் நீதிமான்கள் சபையிலே நிலைத்திருப்பது இல்லை. அதனால் நீ உட்காரும் இடம், இந்த முதல் வசனம் சொல்லுகிறது, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே. துன்மார்க்கருடைய ஆலோசனைகளின்படியும் நடவாதே. நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு. நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருந்தால் நீ பாக்கியவானாய் இருப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். மறந்துடாதீங்க, சாதாரணமான வார்த்தைகள் இல்லை. சபை என்பது ஒரு மனுஷன் கட்டினதல்ல, பால் பாஸ்டர் கட்டினதல்ல. என்னை அழைத்தவர் கர்த்தர், அவருடைய தொண்டன், ஊழியன் நான், அவ்வளவுதான். சபை என்பது இயேசு தன்னுடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்தது. அவர் சொல்கிறார், நான் என் சுய இரத்தத்தினால் சம்பாதித்த என் சபை என்று சொல்கிறார். என் சபையை நான் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் கட்டுறாரு, அவ்வளோதான். நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் கட்டப்படுகிறோம். மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டி எழுப்பப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அழகான மாளிகையாக வரணும்னா நல்ல போதனைக்குள்ளே வளருங்க. நல்ல சபையை பின்பற்றுங்க. சபையை விட்டுறாதீங்க. சபையை விட்டுறாதீங்க. அது மட்டும் தயவுசெய்து நான் சொல்கிறேன். அது மிகப்பெரிய இழப்பு. வாழ்க்கையில் நாம் ரொம்ப பெரிய இழப்பு ஒன்று இருக்குதுன்னா சபையை பின்பற்றாதது தான். சபைக்கு ரெகுலராக வராதது தான். இர்ரெகுலராக இருக்கிறது, எப்பாவது ஒரு நாளைக்கு போகிறது. என் பிரச்சனையே பெருசுன்னு போகிறது. உன் பிரச்சனை தீரவே தீராது. உன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு இடம்தான் கர்த்தருடைய சபை. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். எப்பொழுதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பொழுதும் கர்த்தரண்டையில் சேர்ந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்பாச்சும் ஒரு நாள் வந்தீங்கன்னா அவர் என்ன செய்ய முடியும்? சட்டியில் இருந்தால் தான் ஆப்பியில் வரும். விசுவாசம் என்பது கேள்வியினால் வரும். விசுவாசம்தான் உலகத்தில் ஜெயிக்கும் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உன் உபவாசத்தையெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கல. உன் காணிக்கை நீ கொடுக்கறதுனால கடவுள் உனக்கு அடிமையாக இருப்பார் நினைக்காத. நீ பண்ணுற உபவாசத்துலலாம் அவர் மனது உருகி அப்படியே உன்ட்ட ஒழுகி வந்துடுவார் நினைக்காத. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் நீ எதை கேட்போ அதை உனக்கு அவர் தருவார்.
விசுவாசம் இல்லைன்னா தான், விசுவாசம் எதனால் வரும்? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதினால் வரும். நீ கேட்குறதுல மந்தமாக இருந்தேன்னா விசுவாசம் உனக்கு வராது. விசுவாசம் இல்லாத சந்ததி அழியும், விசுவாசிக்கிற சந்ததி ஜெயிக்கும். அழில சொல்லுவோமா? விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சபைக்கு ஒழுங்காக வந்து சத்தியத்தை கேளு. சபைக்கு ஒழுங்காக வந்து சத்தியத்தை கேளு. அவருடைய விசுவாசம் பிச்சுக்கிட்டு வரும். விசுவாசம் எதனால் வரும்? ரோமர் 10:17 சொல்கிறது. படிச்சிருமா? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமாம், விசுவாசம் எதில் வருங்க? கேள்வி. எதுன்னு கேள்விங்கிறது என்னது? கேட்கறது. காது 2 காதையும் கொடுத்து கவனமாய் கேளுங்கள். மார்க் 4 சொல்லுது, நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனமாய் இருங்கள். நீங்கள் கேட்கிறது விதை, அந்த வசன விதையை குறித்து கவனமாக இருங்க. அந்த விதை நல்ல நிலத்தில் விழுக விழுக அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். நீங்கள் கேட்பதில் குறித்து கவனமாக இருக்கணும், கவலையினமாக இருக்கக்கூடாது. வசனம்தான் அது வளர்ந்து பெரிய மரமாகி மிகுந்த கனி கொடுக்கறதாய் மாறிவிடும். வேறு ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்தவ உலகத்தில் மேஜிக்கே கிடையாது. அங்கே போய் கை வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா, இங்கே போய் உபவாசம் பண்ணால், அங்கே போய் காணிக்க கொடுத்தா, இங்கே லெட்டர் எழுதி கொடுத்தா ஆசீர்வாதம் வந்து வீடு நிறைய நிரம்பிடும். முட்டாள்தனம், பைத்தியம். 35 வருஷத்தில் நான் கண்ட மிகப்பெரிய சத்தியம். இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் மதிகட்டு மூடத்தனமாய் மூடர்களாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சத்திய வசனத்துக்கு செவி கொடுக்கறதில்லை, கர்த்தருடைய சபையை மதிக்கிறதில்லை. தேவன் தாம் உண்டாக்கின திருச்சபையை, ஊழியனை மதிக்கணும். உங்கள் ஊழியர்களை நம்புங்க, விசுவாசிங்க, உங்கள் தீர்க்கதரிசிகளை நம்புங்க, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். உங்கள் ஊழியனை நம்புறதில்லை, வெளியில் எவனையவனா நம்பி ஓடுறது. அவன் தான் நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் எல்லாம் செய்வான். இரவும் பகலும் உங்கள் பேரை சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற ஊழியக்காரன் நான். என்னை குறித்து உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. எங்கே வேணால் போவீங்க, ஊரை சுற்றுவீங்க, மனசை பூரா பிசாசு மாதிரி அலைய விடுவீங்க, பேருக்கு அப்படியே இங்கே ஒரு கை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. எல்லாம் மாற்றுங்க. எப்போவுமே நம்ம வீடு தான் நமக்கு நல்ல சாப்பாடு. அல்லேலூயா சொல்லுவோமா? இரவும் பகலும் விழிச்சிருந்து இவ்வளவு பலவீனத்திலும் இந்த சபைக்கு வேண்டிய உணவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் அப்படி தானே கொண்டு வரேன். நீ பிரியப்பட்டு சாப்பிடு. சில பிள்ளைங்க பிரியப்பட்டு சாப்பிடுது, சில பிள்ளைகளுக்கு பிரியம் இல்லை. இந்த நாக்கில் வச்ச உடனே வேணான்னு தள்ளிட்டு போகுது. சில பிள்ளைங்க என்ன செய்யுது? சாப்பிடுது, விளையாண்டுக்கிட்டே கூட சாப்பிடுது. மொபைல் கொடுத்தா சாப்பிட வைக்கிறாங்க, காக்கா குருவிக்கா. அது சில பிள்ளைகளுக்கு ஊட்டுறாங்க. அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளைக்கு பிடிக்கல, நான் சொல்கிற வசனம் பிடிக்கல, இருந்தாலும் என்ன செய்யுது? அந்த தாய் என்ன செய்யுது? எப்படியாச்சும் ஊட்டி விடுது. ஊட்டி அந்த குண்டால் இருக்கிற இவ்வளோ சோறை அந்த குழந்தை வயிற்றில் கொடுத்து தான் அனுப்புது. ஏன்னா தாய்க்கு தான் தெரியும், பிள்ளைக்கு தெரியாது. பிள்ளை அப்படி தான் இருக்கிறீங்க நீங்கள் நிறைய பேர். வசனத்தின் மேலே அக்கறை இல்லை, கரிசனை இல்லை. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நீங்கள் விருப்பமாய் பால் உண்டினால்தான் நீங்கள் பலசாலிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைங்க தான் எதிர்காலத்தில் பிரகாசமாக இருப்பாங்க, வாழ்நாளில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. நீ படிக்காமல் இரு, அதெல்லாம் இங்கே கிடையாது. கர்த்தரை நம்பி வருகிற பிள்ளைகள் பேதைகளாக இருந்தாலும் அவர்கள் திசைகட்டு போக மாட்டாங்க. கர்த்தர் அவர்களை உயர்த்திக்கிட்டே தான் இருப்பார். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் எடுத்தால் சோறு வரும். நீ கேட்குறதே இல்லை, வசனத்தை கேட்குறது இல்லை, உள்ளே வைக்கிறது இல்லை. ஊரை மேய்ஞ்சிக்கிட்டு, ஊரை சுற்றிக்கிட்டு, துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழியில், பரியாசக்கார் உட்காரும் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு, எப்பாச்சும் ஒரு நாளைக்கு வந்து சர்ச்சில் தலையை காட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தால் உன் சட்டியில் என்ன இருக்கும்? உன் பிரச்சனை வரும்போது, உன் ஆபத்துகள் வரும்போது, உனக்கு ஒரு சோதனை வரும்போது உன் எப்படி ஜெயிப்ப? தோற்று போகிறாய், கலங்கி அழுகிறாய். அப்புறம் யாராவது மகளே கலங்காதே, கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறான்னு அங்கே போய் உட்காந்துக்குவேன். அது சும்மா தொடச்சி தான் விட முடியும். ஆனால் என் பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா கண்ணீரே வராது. அழிலே சொல்லுங்க பார்ப்போம்.
கண்ணீரே வராத அளவுக்கு வாழ்வதற்கான வழியை நான் சொல்கிறேன். ஆனால் கண்ணீரை துடைக்கிறதுல போய் நிறைய பேர் விருப்பமாக உட்காந்துக்கிறீங்க. தொடச்சி விடுவார், வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் கண்ணீர் தான் வரும். ஆனால் இந்த பிரசங்கங்களை கேட்டுக்கிட்டு இருந்தால் உன் வாழ்க்கையில் கண்ணீரே வராது, ஜெயிக்கிறவனாய் இருப்பாய். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம், ஜெயிக்கிறவனாய் வாழ்வாய். நல்லா புரிஞ்சுக்குங்க. சரி, ஒரு பாடல் பாடி இன்றைக்கி ஒரு செய்திக்கு போகிறேன்.